ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். தால் கறி. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு, நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி மீடியம் சைஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா மஷியாக குக் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பச்சை பயிர் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து வாசனைக்கு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மசாலா அண்ட் தண்ணி வந்து நல்லா மர்ஜ் ஆகி குக் ஆகட்டும் ஹை ஃப்ளேமில். அதாவது எண்ணெய் வந்து பிரிகிற அளவுக்கு குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா மசாலா திக் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையானது ஆட் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் சாதத்துக்கும் சாப்பிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த டிஷ்ஷை நம்ம 2 வகையாக பண்ணலாம். ஒன்று கிரேவியாகவும் நம்ம சர்வ் பண்ணலாம் ரைஸ்க்கெலாம். இல்லாட்டி அப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு செமி ட்ரையாகவும் நம்ம இதை குக் பண்ணி சர்வ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து இந்த டைமில் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான தால் கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.